Hi guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு 8th standard science movements lesson ஓட back answers பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ வராமல் இருந்தது, ஸோ நான் சாரி. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நான் சீக்கிரமாகவும் போட முடியும் அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவும் வரும். அண்ட் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்னால் வந்து போட முடியும். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் தான் போடலை ரொம்ப நாளாக வீடியோஸ். ஸோ இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் வேணுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ கண்டிப்பாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நான் வந்து அந்த இங்கிலீஷ் போயம் வந்து கேட்டிருந்தாங்க, அது கூட நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். Okay, choose the best answer. Which of the following parts of our body help us in movement? So bones and muscles. Okay, option A 1 and 3. bones and muscles அது வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay, which one of the following organism lack muscles and skeleton for movement? ஸ்னெயிலுக்குலாம் வந்து மசில்ஸ் லேக் மசில்ஸும் அண்ட் ஸ்கெலட்டனும் தான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்பர் ஜா அண்ட் ஸ்கல் ஆர் இம்மூவபிள், இது வந்து மூவ் ஆகாது. Why do underwater divers wear fin-like flippers on their feet? Because அவங்க ஏன் வந்து அந்த fin-like flippers வந்து வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வாட்டரில் ஸ்விம் பண்ணுறதுக்காக. ஓகே, external ear pinna is supported by cartilage. external ear means that means வெளியில் ear இருக்கும் இல்லையா, internal means உள்ளே இருக்கிறது, external means வெளியில் இருக்கிறது. அது வந்து எதனால் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா cartilage. cockroach moves with the help of its whole body. அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா அதோட ஹோல் பாடியும் வச்சு தான் வந்து மூவ் ஆகும். Question number 7. Which one of the following categories of vertebrae are correctly numbered? Cervical 7. Fill in the blanks. Movement of organism from place to place is called locomotion. அதாவது ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து மூவ் ஆகி இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகுறாங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து லோகோமோஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, மூவ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் பாடி. நான் இங்கெல்லாம் வந்து ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் நோட்டீஸ் திஸ். ஓகே, மூமெண்ட் இது வந்து ஒரு பார்ட் ஒரு பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் மூமெண்ட்னால. ஓகே, a structure which provides rigid frame work to the body is called skeleton. ஒரு பாடிக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது இல்லையா, தட் மீன் இப்போ ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்கெலட்டனால ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குது. இந்த வந்து இது ஹேண்ட்ஸ், ஸோ லெக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கொடுக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து இது skeleton செய்யும். ஓகே, actual skeleton in human consists of skull, facial bones, sternum, ribs and vertebral column. Appendicular skeleton in human consists of pelvic pectoral girdle. Next, the place where two bones meet is termed as, ரெண்டு போன்ஸ் வந்து மீட் பண்ணது இல்லையா, ஸோ ஒரு பிளேஸ், ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து நம்ம ஜாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ஜாயிண்ட். Next, dash is attached to soft parts of the body like blood vessels, iris, bronchi and the skin. Smooth muscles. Radial muscle makes pupil of eyes wider. State true or false? Skull in human consists of 22 bones. Okay, important question. True. There are 12 pairs of ribs in body. True. Pelvic girdle is a part of axial skeleton. No. ஸோ ஆக்சுவல் ஸ்கெலட்டன் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஹிஞ்ச் ஜாயிண்ட் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ட்ரூ. கார்டியாக் மசில் இஸ் அ வாலண்டரி மசில்ஸ். நோ. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இன்வாலண்டரி மசில். ஓகே, தி ஃப்ளெக்ஸர் அண்ட் எக்ஸ்டென்சர் மசில் ஆஃப் தி ஆர்ம் அண்ட் antagonistic muscles. True. Answer very briefly. What is skeleton? The skeleton system provides the hard structure or framework to the human body which supports and protects the body. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த பாடி கொடுக்குது, அது வந்து சப்போர்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது பாடியை. இட் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இதில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குது லைக் போன்ஸ், கார்டிலேஜஸ், டெண்டன்ஸ் அண்ட் லிங்கமெண்ட்ஸ். கிரானியம் மீன்ஸ் வாட் இஸ் கிரானியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கல் ஹேஸ் 22 bones.
ஸ்கல்லில் வந்து 22 போன்ஸ் இருக்குது. அதில் வந்து 8 போன்ஸ் வந்து டுகெதராக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, டு ஃபார்ம் தி கிரானியம். இட் இஸ் கால் தி பிரெயின் பாக்ஸ். இதை வந்து பிரெயின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ஒய் அவர் பேக் போன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள். ஏன் வந்து நம்ம பேக் போன் மூவ் ஆயிடுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேக் போன் vertebrae are joined by gliding points. இது வந்து ஜாயின் ஆயிருக்கு, gliding points கூட ஜாயின் ஆயிருக்கு, which allow the body to bend. ஸோ இது வந்து அந்த பாடி அலோவ் பண்ணுது பெண்ட் பண்ணுறதுக்கு பேக், ஃப்ரண்ட் ஒரு சைடுவர்ட்ஸ். ஓகே, differentiate axial and appendicular skeleton. Axial skeleton, the axial skeleton consists of the bones along the axis or central line of the human body. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா skull, facial bones, sternum, ribs. இது வந்து இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது the appendicular skeleton consists the bones in the appendage as well as the structures that connect the appendages to the axial skeleton. இதில் என்னென்ன கன்சிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதெல்லாம் இருக்குது. ஓகே, just notice that. What is ligament? A ligament is a band of strong fibrous tissue which connects a bone to bone. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான fibrous tissue. இது வந்து போனுக்கு கனெக்ட் ஆகும். The ligament. Define muscle. Muscles are long bundles of contractile tissue. இது வந்து ஒரு பெரிய bundle. ஓகே, long bundle of contractile tissue. இது என்ன tissue? Contractile tissue which has fixed end and movable end which pulls some other part. Differentiate tendons and ligaments. Tendon means they are made up of elastic tissue. They attach muscle to a bone. இது வந்து அட்டாச் ஆகிடும், மசிலுக்கு போனுக்கு அட்டாச் ஆகிடும். Ligament means they are short bands of tough fibrous connective tissue. ஓகே, they are connect one bone to another. ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் தான் கனெக்ட் ஆகும். பட் இந்த டெண்டன் வந்து ஒரு மசிலுக்கும் இன்னொரு போனுக்கும் கனெக்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகும். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி ஃபாலோயிங். மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன். ஸோ ஃபஸ்ட் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன் பார்க்கலாம். மூமெண்ட் இஸ் தி ஆக்ட் ஆஃப் சேஞ்சிங் தி பிளேஸ் ஆர் பொசிஷன் பை ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ ஒரு பார்ட்டு இல்லைனா அதுக்கு மேலே இருக்க பார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் வந்து மூமெண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறோம், பிளேஸை சேஞ்ச் பண்ணுறோம், அதுதான் வந்து மூமெண்ட். இட் கேன் பி எய்தர் வாலண்டரி. ஸோ இது வந்து வாலண்டரியாகவும் இருக்கும், இன்வாலண்டரியாகவும் இருக்கும். நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து லோகோமோஷனுக்கு மூமெண்ட்டுக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த லோகோமோஷன் மீன்ஸ் இது வந்து ஒரு ஆர்கானிசமே வந்து மூவ் பண்ணுறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. ஓகே, இதுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து மூமெண்ட் மீன்ஸ் பிளேஸ், ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஒரு பார்ட்ஸ் இல்லைன்னா அதுக்கு நிறைய பார்ட்ஸ் வச்சு. பட் இது வந்து ஆர்கானிசம்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. இதுதான் லோகோமோஷன். இது வந்து வாலண்டரியாக இருக்குது, இல்லைனா இன்வாலண்டரியாகவும் இருக்கும். பட் இட் இஸ் ஆல்வேஸ் வாலண்டரி. ஓகே, a movement takes place at the biological level. Locomotion takes place at the organism level. இது வந்து biological level அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து organism level. ஓகே, locomotion doesn't necessarily require energy. இதுக்கு வந்து எனர்ஜி வேண்டாம், இதுக்கு வந்து requires energy. ஓகே, endoskeleton and exoskeleton. Endoskeleton, it is the skeleton found inside the body. Okay, found inside the body. It is a skeleton found on the exterior layer of the body. Exterior layer of the body. It originates from mesoderm. It originates from embroidered ectoderm or mesoderm. Okay. Example, human beings. Example, scales of fish, feathers of birds. Pectoral and pelvic girdle. Pectoral. Okay. It is situated in the shoulder region. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஷோல்டர் ரீஜனில் இருக்கும். இது வந்து ஹிப் ரீஜனில் இருக்கும். And it gives articulation to four limbs. It gives articulation to legs or hind limbs. The shoulder blade and collar bone remain separate. 3 bones. Okay, இந்த 3 bones அதெல்லாம் வந்து என்னது, இந்த 3 bones இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து fuse to form a single hip bone. ஓகே, இதெல்லாம் வந்து single hip bone வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, they are comparatively lighter. இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். they are strong. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ball and socket joint and hinge joint. Ball and socket joint. A ball shaped head of an
one bone articulates with a cup like socket of joint adjacent bone. Okay, so இதுக்கு difference நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் பாருங்கள். Movement can occur in 3 planes. இது வந்து 3 planes இருக்குது. This joints along the greatest range of movement. Movement is restricted to one plane. Okay, 3 planes, இது வந்து 1 plane. This joint allows bending and straightening only. இது வந்து bending, straightening only. Okay, this joint allows the greatest range of movement. இது example shoulder, hip, elbow, knee, ankle. Voluntary and involuntary muscle. Voluntary, that means they are straightened muscles. இது வந்து straightened muscles, straightened muscles. இது வந்து non-straightened muscles. They are attached to bones. இது வந்து bones கூட attach ஆகிருக்கும் இந்த muscle, பட் இது வந்து soft parts கூட தான் attach ஆகிருக்கும். Like blood vessels, iris, skin, இது கூட தான் வந்து attach ஆகிருக்கும். Example found in arms, legs. Okay, they are not under our control. They are used as per our will. நம்ம வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காது இந்த இன்வாலன்ட்ரி மசில். வாட்டர் antagonistic muscle. Give one example. Muscles often work in pairs which work against each other. These are called antagonistic pairs. The muscles in the upper arm control the bending and straightening of the arm. இது வந்து upper arm வந்து control பண்ணும், bend பண்ணுறது, straight பண்ணுறது, அந்த arm straight பண்ணுறது, bend பண்ணுறது அது வந்து control பண்ணும். The two muscles, okay, the biceps and triceps are working against each other. When the biceps contracts, the lower arm is raised and the arm bends. In this position, the triceps muscle is relaxed. இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த ட்ரைசெப் மசில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் to straighten the arm, the reverse happens. The triceps contracts, straightening the arms while the biceps relax. இது ரிலாக்ஸ் ஆகும்போது இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அது வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. How is the skeleton of a bird well suited for flying? Okay, இது வந்து எதுக்கு அந்த ஸ்கெலட்டன் வந்து பேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய அந்த ஃப்ரேம் தட் மீன்ஸ் அந்த ஸ்கெலட்டன் வந்து எப்படி வந்து சூட் ஆகுது, அதை ஃப்ளைங் பண்ணுறதுக்கு கரெக்டாக சூட் ஆகுது, அந்த ஷேப்பு அந்த ஸ்கெலட்டன் வந்து எப்படி சூட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. A bird has streamlined body. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் மாதிரி ஒரு பாடி இருக்கும். இட்ஸ் போனில் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், பட் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட் வெயிட் பட் ஸ்ட்ராங். They are hollow and have air spaces between them. அதுக்கு வந்து hair spaces வந்து இருக்கும், air spaces. Okay, the hind limbs of birds are modified as claws, which helps them to walk and to perch. The breastbones are modified to hold massive flight muscles which help in moving wings up and down. So இது வந்து up and down அந்த wings மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Birds have special flight muscles and the forelimbs are modified as wings. The wings and tail have long feathers which help in flying. இதுக்கு வந்து இந்த லாங் ஃபெதர்ஸ் இருக்கும் அதோட விங்ஸ்லையும் டெய்லையும், அது வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Birds show 2 types of flight, gliding and flapping. Question number 4. What are the function of skeleton in human body? என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா 5 important function இருக்குது. It provides structure and shape to the body. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், அதோட ஷேப், பாடிக்கு ஷேப் கொடுக்குது. ஓகே, it supports and surrounds the internal organs of the body. ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணுது அண்ட் வந்து அதை வந்து சரவுண்ட் பண்ணுது. Okay, calcium and phosphorus, the 2 minerals that the body needs for important regulatory functions, are stored inside the bones. Red blood cells are produced in the bone marrow. So இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா bone marrow. The bones of the skeleton system act as levers for muscular action. Muscular movement would not be possible without tendons and ligaments. Okay, answer in detail. Name the different types of joints. Give an example for each type. So எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அண்ட் வந்து ஒரு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட். ஷோல்டர், ஹிப் அங்கே இருக்கும் ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அது. ஹிஞ்ச் மீன்ஸ் எல்போ இருக்குது இல்லையா நம்ம கை எல்போ. நீ, ankle. Pivot means spine. Okay, at last
axis joint at the top, condyloid wrist, gliding spine, saddle, thumb, shoulder and inner ear. Question number 2. Write about the human axial skeleton giving suitable labeled diagram. The axial skeleton consists of the bones along the axis or central line of the human body. It consists of the skull. இதில் skull இருக்கும், facial bones, sternum, ribs and vertebral column. ஸ்கல்க்கு இது ஹார்ன் ஸ்ட்ரக்சர். இதுக்கு 22 போன்ஸ் இருக்குது ஸ்கல்ல. அந்த 8 போன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் டுகெதர் to form the cranium, and 14 bones fuse to form the face. The lower jaw is the only movable bone to the skull. So இது lower jaw மட்டும்தான் movable bone skull. Okay. Vertebral column, it is called the backbone and runs the back of the body. It is made of 33 individual bones called vertebrae as follows: 7 cervical vertebrae, 12 thoracic vertebrae, 5 lumbar vertebrae, 5 fused sacral vertebrae, 4 fused coccygeal vertebrae. The hollow tube of the vertebrae column contains the spinal cord. Vertebrae are joined by gliding points which allows the body to be bent. இது gliding points கூட joined ஆயிருக்கு, அந்த பாடியை bend பண்ணுறது front or sidewards. Functions of vertebral column: it supports the spinal cord support பண்ணுது. இது supports head support பண்ணுது. It serves as an attachment for ribs, helps in walking. இது என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா walking, standing, erect and posture. Okay. Sternum or rib cage, it is a cone shaped structure in the chest region and made up of 12 pairs of ribs. The ribs are attached to the vertebrae column at the backbone and the breastbone in the front. There are 12 pairs of ribs. First 10 ribs are attached to breastbone. So இந்த 10 ribs breastbone attach ஆயிருக்கும். 2 bones are called free floating ribs and are free in the front. Rib cage can contract and expand during breathing. Rib cage expand ஆகும், நம்ம breathe பண்ணும்போது contract ஆகும், expand ஆகும். It protects the lungs, heart and part to the liver. Discuss various types of movements seen in living organisms. There are 3 types of movements. Okay, 3 types of movements: amoeboid movement, ciliary movement, muscular movement. 3 types of movements. Okay. Amoeboid movement, it is brought about by pseudopodia, which are appendages which move with movement of protoplasm with the cell. Ciliary movement, this movement is brought about by appendages called as cilia, which are the hair-like extensions of the epithelium. Both these kinds of movements are seen with cells of the lymphatic system. Muscular movement, so in the muscular movement பார்த்துக்கோங்க, it is a more complex movement which is brought about the musculoskeletal system. This types of movement is seen in the higher vertebrates like human beings. Okay, example, the movement brought about by the musculoskeletal system comprising of this joint, skeleton and types of muscles. So இதில் some of the movements in body of human or movements of eyelids. So அந்த eyelid இருக்கு இல்லையா, அது மூவ் ஆகிட்டே இருக்கு. Movement of the heart muscles, அது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. And teeth and jaw, நம்ம ஸ்பீக் பண்ணும்போது மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹெட் கூட மூவ்மெண்ட் ஆகும், நெக் கூட மூவ்மெண்ட் ஆகும். What is a streamlined body? How does it help in the movement of animals that fly or swim in water? Okay, so இங்கே இது இருக்குது, டீட்டெயில் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க, இது ஆன்சராக தான் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஒர்க்கில். The I'll show
Okay, write a short note on different types of muscles. Okay, இதில் வந்து muscles found in higher vertebrates இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay, muscles found in higher vertebrates are of three types: straightened or skeletal muscles or voluntary muscles, unstraightened smooth muscles or involuntary muscle, cardiac muscle. Okay, so that's all. இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.